வணக்கம் சொந்தங்களே, இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, நேற்று அபிக்கு பர்த்டே முடிஞ்சிச்சு. குழந்தை பிறந்திருக்குது அப்படின்றதுனால பெருசாக செலிப்ரேட்லாம் நாங்கள் பண்ணல. அதனால சரி நம்ம அப்படி வேஸ்ட்டாக செலவு பண்ணுறது, சின்னதாக ஏதாச்சும் ஒரு தங்கத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணின்னு இருக்கிறேன். ஆனால் இது வரைக்கும் நான் அபிக்கு சர்ப்ரைஸாக தான் அதை செய்ய போகிறேன். அபிகிட்ட சொல்லாமல் நான் வெளியில் கொஞ்சம் போயிட்டு வரோமா, குழந்தைய பார்த்து நீர் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வெளியில் தான் வீடியோவே எடுத்துன்னு இருக்கிறோம். அதனால் ஒரு சின்னதாக ஒரு தங்கம் வாங்கி கொடுக்கலான்னு சொல்லிட்டு இருக்கிறோம்மா. அபிமையும் இந்த வெள்ளிக்கிழங்கெல்லாம் இருக்குது இல்லைம்மா, பால் ஊறுறதுக்காக அது வாங்கிட்டு வந்துருங்க ஆண்டி அப்படின்னு சொல்லிருந்துச்சு. ஸ்வீட் கார்ன் வாங்கிட்டு வந்துருங்க ஆண்டின்னு சொல்லிருந்துச்சு. அதெல்லாம் சாப்பிட்டா நல்லா பால் ஊறும் அப்படின்னு சொல்லியிருக்கு. சரி நான் அதெல்லாம் வாங்கிட்டு வரேம்மா கடைக்கு போயிட்டுன்னு சொல்லிட்டு நானும் பையன் மட்டும்தான் போகிறேன். போயிட்டு வாங்கி எடுத்துகிட்டு வர போகிறோம்மா. அபிகிட்ட போயிட்டு இப்போ நான் வெளியில் போயிட்டு வரேம்மா, குழந்தைங்கள பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் வெளியில் கிளம்ப போகிறேன். வாங்க போகலாம். அபி, நான் சந்தை வரைக்கும் போயிட்டு வந்துடுறேம்மா. வீடியோலாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, சமையல் வீடியோலாம் நிறைய பேர் போட சொல்லி ரெசிபி போடுமான்னு கேட்டுன்னு இருக்காங்க. அது இல்லாத நீ சக்கரை வெள்ளிக்கிழங்கு இந்த ஸ்வீட் கார்ன் எல்லாம் கேட்டில்ல, அதெல்லாம் போய் வாங்கிட்டு கொஞ்சம் காய்கறிங்கெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். குழந்தைய பத்திரமா பார்த்துக்கோ. ஸ்ரீ பாப்பாவை நாங்கள் தூக்கின்னு போயிடுறோம். நீங்கள் கூட்டிட்டு போறீங்க? நாங்கள் கூட்டிகிட்டு போயிடுறோம். கொஞ்சம் போட்டால் நல்லா இருக்கு. அதோட அந்த செயின் இன்னொரு செயின் போட்டோம்னா பார்க்கறது நல்லா இருக்கும். சும்மா எல்லாம் ஒரே மாதிரி செயினை வாங்கிக்கணும். போயிட்டு வந்துட்டோம்மா கடைக்கெல்லாம். நாங்கள் வீடியோவில் சொல்லியிருந்தோம். என்னான்னு சொல்லியிருந்தோன்னா, அபிக்கு தெரியாத சர்ப்ரைஸாக வாங்கி கொடுக்கலான்னு சொல்லிட்டு போனோம். இங்கேருந்து பாதி தொலைவு போகும்போது உன் தம்பி என்ன சொன்னான்னா, ஏமா வாங்கி கொடுக்குறதும் வாங்கி கொடுக்குற, அபிக்கு பிடிச்ச மாதிரி வாங்கி கொடுத்தா நல்லா இருக்கு இல்லைம்மா, பர்த்டே கிஃப்ட்டு நம்ம வாங்கிட்டு அதுக்கு பிடிக்காத போயிட்டா என்ன பண்றது அப்படின்னு சொன்னோம். சரி எனக்கும் அதுவும் சரின்னு தான் தோணுச்சு. பாதி தொலை போயிட்டு மீண்டும் கூட்டின்னு போய் அபியும் தான் கூட்டின்னு போய் வாங்கியிருக்கிறோம். நான் எதனால சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட்ல என்னம்மா ஃபர்ஸ்ட்ல சர்ப்ரைஸ்ன்னு சொன்னீங்களே, இப்போ இப்படி வீடியோல வருது அபி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்பீங்க இல்லையா, அதனால தாம்மா இது உங்ககிட்ட சொல்லின்னு இருக்கிறேன். இந்தாம்மா அபி, இந்த வருஷத்துடைய கேட்டு ஆன்டி இது. தேங்க்யூ. எப்படி இருக்கு? அங்கேயோ காமிச்சேன், இருந்தாலும் இங்க ஆடியன்ஸ் எல்லாம் காமிச்சிரு. நான் என்ன கொடுமைக்கார மாமியார உன்னை கொடுமைப்பட்டினுக்கிறேன்னா, எல்லாம் நீங்க படிச்சு சொல்றதுதான். நான் கொடுமைக்காய் என்ன பார்த்தவங்களுக்கு எல்லாம் அந்த மாதிரி தெரியுதாம்மா. ஏதோ சின்ன சின்னதா கோவம் வரும், அதே இந்த வலினால வர கோவம்மா அதெல்லாம். எனக்கு ஆனா இது அங்க பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருச்சு. இல்ல இந்த மாதிரி என்கிட்ட இல்லவே இல்லை. சுடிதாருக்கெல்லாம் போட்டா நல்லா இருக்கும். சுடிதார் போடும்போது போட்டா நல்லா சிம்பிளாவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். நான் ஆனா நகை செலக்ட் பண்றதுல கொஞ்சம் வீக் தான். நான் தான் செலக்ட் பண்ணேன். கூட்டின்னு போனேன்னாவோ அபிக்கு பிடிச்ச மாதிரி, ஆனா நான் செலக்ட் பண்ணேன், அதுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அது போனோடனே அதுவும் எனக்கு முதல் தடவை போனோடனே பிடிச்ச அது நல்லா இருந்துச்சு. ஒரு 2-3 டிசைன் காமிச்சாங்கம்மா, ஆனா இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. சின்ன சின்னதா அரும்பு, அது நல்லா அழகா இருந்துச்சு பாக்குறதுக்கு. சரி சிம்பிளா ஒரு சுடிதார் போடும்போது போட்டாக்க நல்லா இருக்கும். அதனாலதான் அதை டிசைன் பண்ணணும். இந்த மாதிரியே என்கிட்ட இல்லவே இல்லை. இப்பதான் முதல் தடவை இந்த மாதிரி வாங்க. சரிம்மா, அவள்தான் இந்த வீடியோ முடிஞ்சிடுச்சு. காய்கறி வாங்கலான்னு போனேன், நகை கடையிலேயே டைம் சரியா போச்சு. நான் அந்த ரெசிபி வீடியோ நான் தனியா போடுறேன். இந்த வீடியோ அவள்தான் முடிஞ்சிடுச்சுமா. பாய். அடுத்த வீடியோல பார்க்கலாம்.